நீங்கள் விண்ணில் சிறகடித்து பறக்கும் நேரம் வந்துவிட்டது. ஏசாயா 40வது அதிகாரம் 29 முதல் 31 வரை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். மனம் திரும்பி இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இயேசு என்னை ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேற செய்வார் எனும் விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதினால் நீங்கள் பாக்கியம் செய்தவர்கள். இவ்வுலகத்தில் செழிப்பாக வாழ்வதற்கும் அவருடைய உபதேசம் உங்களுக்கு வழிகாட்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்பதை வேதத்தில் காண்கிறோம். இந்த வருடம் கிரியையோடே கூடிய வருடமாக உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். நன்றாக வேத வசனங்களை வாசியுங்கள், ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் அழைப்பு எதுவென்று புரிந்து கொண்டு கிரியை செய்யுங்கள். நிச்சயம் ஆவிக்குரிய வாழ்வில் நீங்கள் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இவ்வுலகத்தில் நாம் செழிப்பாக வாழ்வதற்கு நமக்கு பணம் தேவைப்படுகிறது. அதை எப்படி நேர்மையான முறையில் சம்பாதிப்பது என்பதை சிந்தியுங்கள். கிரியையை தொடங்குங்கள், வெற்றி நிச்சயம். கடைசியாக உங்களுக்குள் ஒரு விருப்பம் இருக்கும். பணக்காரராக மாறுவதா, சிறந்த கல்வியா, உயர்ந்த பதவியா, அல்லது விமானம் ஓட்டியாக விண்ணில் பறக்க வேண்டுமா? விமானத்தை செய்து விண்ணில் பறந்த 2 சகோதரர்கள் வில்பர் ரைட், ஓர்வில் ரைட் ஆகியவர்கள். இவர்களுடைய தந்தை ஒரு ஆயர். அவர் பயணம் செய்தபோது ஹெலிகாப்டர் பொம்மையை வாங்கி வந்தார். வான்வழி தொலையளவு முன்னோடியான அல்போன்ஸ் பேனாட் என்னும் பிரெஞ்சு நாட்டவரின் கண்டுபிடிப்பை அடிப்படையாக கொண்ட காகிதம், மூங்கில், கார்க், ரப்பர் வளையம் ஆகியவற்றால் 1 அடி நீளத்திற்கு செய்யப்பட்டிருந்தது. வில்பர் ரைட், ஓர்வில் ரைட் இருவரும் அதிகமாக அதனை வைத்து விளையாடினார்கள். அந்த பொம்மைதான் அவர்கள் வானில் பறக்க ஆர்வத்தை உருவாக்கியது. அப்படியே அவர்களும் பறந்தார்கள். உங்களுக்கும் அவர்களைப் போல் விண்ணில் பறக்க விருப்பமா? இயேசுவை விசுவாசியுங்கள், கிரியை செய்யுங்கள். உங்கள் முயற்சியில் சோர்ந்து போகாமல் கடினமாக உழையுங்கள். நீங்கள் நிச்சயமாக ஒரு சிறந்த கல்வியாளராக உயரலாம், உயர்ந்த பதவியில் அமரலாம். மேலும் விமானம் ஓட்டியாக வேண்டும் என்னும் விருப்பம் உங்களுக்குள் இருக்கிறதா? இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அவரை விசுவாசித்து கிரியை செய்யுங்கள். விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள். ஒரு நாள் நீங்கள் விமானம் ஓட்டியாக மாறலாம். விண்ணில் பறவை சிறகடித்து பறக்கிறது போல நீங்களும் பறக்கலாம். நீங்கள் மென்மேலும் சிறந்து விளங்க இயேசுவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஜெபம். இயேசுவே, நான் விண்ணில் பறக்க உதவி செய்யும். உம்மால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறேன். நான் ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேற உதவி செய்யும். இவ்வுலகில் உயர்ந்த நிலையை அடைய வழிகாட்டும். உமக்கே ஸ்தோத்திரம். ஆமேன்.